தூத்துக்குடி மாவட்டம் விளாதிகுளத்தில் 2 நாட்களுக்கு முன்பாக பாலியல் பலாத்காரம் செய்து வெற்றி படுகொலை செய்யப்பட்ட சகோதரி பிரிதிபாவுக்கு நியாயம் வேண்டி இன்று நாம் சென்னையில் இருக்கின்ற காவல்துறை டிஜிபி அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று மனு அளித்திருக்கின்றோம். அந்த குழந்தை இறந்து 3 நாட்கள் ஆகியிருக்கிறது. இதுவரை குற்றவாளியை பிடிக்கவில்லை. மக்கள் போராட்ட களத்திலே இருக்கிறார்கள். அந்த குழந்தைக்காக நியாயமும் நீதியும் இன்னும் கிடைத்த பாடில்லை. அந்த சகோதரியின் மரணத்திற்கு உண்மையான நீதி நியாயமும் அந்த காம கொடூரனுக்கு உச்சபட்ச தண்டனையும் தமிழக அரசு பெற்றுத்தர வேண்டும் என்ற ஒற்ற கருத்துடன் தமிழகத்தில் இன்று அத்தனை மாவட்டங்களிலும் மக்கள் இன்று ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக தென் மாவட்டங்களிலே இந்த சமூகம், குறிப்பாக யாதவ சமூகம் தென் மாவட்டங்களிலே கடந்த ஆண்டில் மட்டும் 30க்கும் மேற்பட்ட உயிர்கள் பலியாகி இருக்கிறது. இந்த சிறுமி 10ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண், அதாவது 464 மதிப்பெண் பெற்று ஒரு மிகப்பெரிய ஒரு கனவோடு, எதிர்கால கனவோடு படித்துக் கொண்டிருந்த சிறுமி இயற்கை உபாதியை கழிப்பதற்காக வெளியே சென்ற போது முகம் தெரியாத கைவர்கள் அந்த பெண்ணை, அந்த சிறுமியை கொடூரமான முறையில் பாலியல் செய்து வெட்டி படுகொலை செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்று எத்தனையோ கணினி வசதிகள் கிடைத்திருக்கிறது. ஆனால் 3 நாட்களுக்கு மேலாகியும் அந்த காம கொடூரனை, அந்த குற்றவாளியை காவல்துறை இதுவரை கண்டுபிடிக்கவில்லை. சிறுமியின் உடல் அரசு மருத்துவமனையிலே காத்துக்கிருக்கிறது. அந்த மாணவியின் மரணத்திற்கு உண்மையான நீதி கிடைக்க வேண்டும் என்ற கருத்தோடு இன்று ஐயா அவர்களை சந்தித்து மனு அளித்திருக்கின்றோம். நீதி கிடைக்க வேண்டும், நீதி கிடைக்க வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்கின்றோம். இனி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் இதுபோல் நடக்காத வண்ணம் கஞ்சா, மது, போதை இதையால் பல பேர் வாழ்க்கை இன்று சீரழிந்து கொண்டிருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பு கூட கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இதே யாதவ சமுதாயத்தை சார்ந்த 60 வயது சென்னம்மாள் என்ற ஒரு முதியோர் பெண்மணி